வணக்கம். அமைச்சரவை மாற்றம். மனோஜ் தங்கராஜ் பதவி நீக்கம். அவர் உட்பட 3 மந்திரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு புதிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் மகிழ்ச்சிகரமான விஷயம். இவை அனைத்தும் மக்களுக்கு நன்மையாக பயக்கும் என்றால் நாம் அதை வரவேற்போம். ஆனால் ஓட்டு போடுறது மட்டும்தான் மக்களுடைய வேலை. மீதி அமைச்சர் அமைக்கிறது, போகிறது, வர்றது எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. வர வேண்டிய வேலையும் கிடையாது. ஏன்னா ஓட்டு போட்ட பிறகு நன்றி சொல்லவே வரமாட்டாங்களே. அதன் பிறகு எப்போ வருவாங்க அப்படின்னா 5 வருஷம் பொறுத்து வருவாங்க. அப்போ நமக்கு வேலை வரும். நம்மளை மானே தேனே பொன்மானே அப்படிலாம் கதறுவாங்க. தாய் குலமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கழுவி குடிப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம். இந்த நடைமுறை தான் இந்த நாட்டிலே விடுதலையான முதல் என்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சோமோ, எப்போ சுதந்திர இந்தியாவாக ஜனநாயகம் பிரகடனப்படுத்தப்பட்டதோ அன்னைக்கு ஏற்பட்ட இந்த அரசியல் வியூகம், அரசியல் தந்திரம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது போய்க்கினே இருக்கு. இது அண்ணா திமுக திமுக அதெல்லாம் கிடையாது. இதில் எல்லாம் ஒன்று தான். திமுக ஒன்று தான், அண்ணா திமுக ஒன்று தான். இவங்க எல்லாம் கட்சி தான் வேலையை தவிர கொள்கை எல்லாம் ஒரே கொள்கை தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்போவுமே மக்களை ஓட்டு போட்டுட்டு ஏதாவது கிடைச்சா லாலிபாப் எடுத்து வாயில் வச்சுக்கின்னு இருக்க வேண்டியது தான். டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. மனோ தங்கராஜை இப்போ பாருங்கள், இந்த விஷயம் என்ன வருது பாருங்கள். அதாவது எப்பவுமே திமுக அரசு வந்தால் அதிமுக விமர்சனம் பண்ணுறது, அதிமுக அரசு வந்தால் திமுக விமர்சனம் பண்ணுறது, இப்படி மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணுறது எல்லாம் பழகி போச்சு. நமக்கும் அது சலிச்சு போச்சு கேட்டு கேட்டு. இப்போ மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது குறித்து அரசு மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அது யார் வைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் உரிமை பாதுகாப்பு மைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, என்ன குற்றச்சாட்டுகள் அவர் வைக்கிறார் அப்படின்னா, குமரி ஆர்எஸ்எஸ் மாடல் என்பதை அதாவது அதை உடைத்து திராவிட மாடலாக மாற்றியவர் மனோ தங்கராஜ். மோடிக்கு எதிராக 108 கேள்விகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் மனோ தங்கராஜ். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சாதாரண ஆளும் கிடையாது. எல்லாத்தையும் ஓட விட்டுருவாங்க அந்த எல்லா விஷயத்துலேயும். அதனால் அவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடியவர், ஆபின் ஊழலை கண்டுபிடித்தவர். அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியும் விளவங்கோடு தொகுதியும் இடைத்தேர்தலில் 2ஐயும் காங்கிரஸ் கட்சி நிற்க வைத்து வெற்றி பெற பாடுபட்டவர். வெற்றி வாகை சூடுவதற்காக எல்லா வேலையும் செய்தவர் மனோ தங்கராஜ். அவர் செய்த தவறு என்ன என்பதை முதல்வர் விளக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி நிலைப்பகுதியில் கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டு அதானி துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதை நல்லா தெரிஞ்சுங்க. அதானி துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதை எதிர்த்து பெரும்பான்மையான மக்களுக்கு குரல் கொடுத்தவர். பெரும்பான்மையான குவாரிகளை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் மனோ தங்கராஜ். பாஜகவின் கனிம வள கொள்ளையர்கள் கொடுத்த அழுத்தத்தால் மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது அப்படின்னு கேட்கிறார். அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கும் கொள்கையாளர் சிறுபான்மையின மக்களுக்காக அவருடைய பிரதிநிதியாக பாடுபட்டவர். அதன் பிறகு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதன் மூலம் மக்களுக்கு முதல்வர் என்ன செய்தி சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்கிறார். மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை டம்மியாக்கினார். தற்போது மனோஜ் தங்கராஜை நீக்கப்பட்டுள்ளார். தங்கம் தென்னரசுக்கு டம்மியான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியாக இருப்போரும் நீதித்துவம் அதாவது பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடாது என திமுக விரும்புகிறதா
இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு நல்ல ஒரு தகுதி பிறந்தவங்களும் இருக்கக்கூடாது திமுக நினைக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அதன் பிறகு முதல்வர் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மனோஜ் தங்கராஜ் சிறுபான்மையினரின் பிரதிநிதி, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர்களுடைய பிரசித்தி, அதாவது அவங்களுடைய சிறப்புத்தன்மை தேவையில்லை என முதல்வர் நினைக்கிறாரா? நாடார்களுடைய அவங்களுடைய வேலைப்பாடுகள், அவங்களுடைய உழைப்பு, ஒத்துழைப்பு எதுவுமே தேவைன்றாரா? தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரா சிஎம் அப்படின்னு கேட்குறாரு. பாஜகவுடன் திமுக நெருங்குகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. கரெக்டு தானே? இதையெல்லாம் முதல்வர் பதில் சொல்லணும். நியாயமான கேள்விகள் பொதுமக்களிடத்தில் இருந்து எழுகின்ற பொழுது முதல்வர் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவராவார். இதற்கு முற்போக்கு அமைப்புகள், இதுவும் கேட்குறாரு, முற்போக்கு அமைப்புகளாக சொல்லிட்டுருக்கிற கி வீரமணி, தொல் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களாம் குரல் கொடுக்கணுங்க, ஏன் வாயை மூடின்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சரவையில் அமைச்சராக்க வேண்டும், அதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். மூத்த அமைச்சர்கள், திமுக மூத்த அமைச்சர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும், அந்த கேள்விக்கு முதல்வர் பதிலளிக்க வேண்டும். அப்படி கேள்வி எழுப்பினால் திமுகவில் ஜனநாயகம் இன்னும் தழைத்தோங்கி இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் இல்லை திமுக அப்படின்னு சொல்ல வர்றார். கரெக்ட் தானே? வாஞ்சிநாதன் சொல்வது அனைத்தும் உண்மை. இதை யாரும் திமுக யாரும் பேச மாட்டாங்க, யாரும் பேச முடியாது. ஏன்னா இப்போ என்னன்னா எல்லாம் வாரிசு அரசியல் அப்படின்னா சொல்கிறாங்க. வாரிசு அரசியல் இப்போ துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த துரைமுருகன், இந்த ஏவா வேலு, இந்த பொன்முடி, இந்த ரகுபதி, KKR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், இந்த கேடுங்கெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. எதுங்க கண்ணு தெரியாதவனையும் காது கேட்காதவனையும் எதுக்கு மந்திரியாக வச்சுருக்கிறீங்க? இவங்களாம் பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சுருக்குறாங்க. தூக்கி வெளியே போடுங்க, இளைஞரை ஆக்குங்க. சரி, முதல்வர் அவருடைய மகனை துணை முதல்வர் ஆக்கினார், சந்தோஷம். இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டி. அதே மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் மந்திரி பதவி கொடுங்க. சொல்லுங்கள், இப்போ நீக்கின மந்திரியெல்லாம் என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, அந்த தப்பை சொல்லுங்கள். மதிவேந்தன் அப்படிங்கிற அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். அப்புறம் ஒரு 6 மாதம் போச்சு, 1 வருஷம் போச்சு. அதுக்கடுத்து வனத்துறை அமைச்சர் ஆகிட்டார். வனத்துறை அமைச்சராகி 1 வருஷம் கூட ஆகலை, இப்போ ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஆகிட்டார். ஏன்? அவர் என்ன பண்ணார்? ஏன் இந்த மாதிரியான மாற்றம்? சொல்லுங்க. குற்றச்சாட்டு வைக்கணும்ல. நீங்களா மந்திரி வைப்பீங்க, நீங்களா மந்திரி பதவி தூக்கிடுவீங்க, மக்கள் கேட்கக்கூடாதா? கேட்க மாட்டாங்களா? எல்லாம் உங்க இஷ்டமா? சொல்லுங்க. செந்தில் பாலாஜிக்கு அதே போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரால் எல்லாம் கொடுக்க முடியும். முதல்வர் எப்படி கொடுக்குறாரோ அதே மாதிரி அந்த பதவி தக்கன்னு இவரும் திருப்பி கொடுப்பார். அந்த தகுதி வேறு யாருக்கும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் அரசியல் பேசணும்னா ஏகப்பட்ட அரசியல் பேசலாம். முதல்வர் அவர்களுக்கு என்ன நெருக்கடி என்று தெரியவில்லை. ஆனால் மக்கள் எழுப்புகின்ற சந்தேகங்களை நீங்கள் தீர்வளிக்க வேண்டும், சந்தேகங்களை போக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை, முதல்வருடைய கடமை. அடுத்த தேர்தல் நீங்கள் சந்திக்கணும், புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைலாம் எழுகாத அளவிற்கு பார்த்துக்கின்னு நாட்டை நல்லபடியாக எடுத்துன்னு போங்க. ஆனால் ரொம்ப எங்கே பார்த்தாலும் குறை சொல்கிறாங்க, திமுக ஆட்சியை எங்கே பார்த்தாலும் குறை சொல்கிறாங்க. நான் திமுககாரன் கிடையாது, அண்ணா திமுககாரன் கிடையாது, உங்கள் 2 பேருக்கும் நான் எதிரி. ஏன்னா நீங்கள் மக்கள் எதிரி. அதனால் மக்களுக்காக யார் எதிரியோ அவர்களுக்கு நான் எதிரி. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.